இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை யாவருக்கும் வாழ்த்துக்கள். வாருங்கள், இன்று நாளிலே கூட நம்ம இந்த இணையதள ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். தொடர்ந்து இந்த 11 மணி ஆராதனையில கூட எங்களோடு கூட இணைந்திருப்பீர்கள் என்றால் முடிவு வரைக்கும் நீங்கள் எங்களை லைவ் சேட் மூலமாய் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு உங்க மத்தியில பேசியிருப்பார் என்றால் கூட நீங்க எங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது எங்க மத்தியில இருக்கிற ஊழியக்காரர்களை உங்களோடு கூட இணைந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆலோசனை சொல்லுவார்கள். பாருங்க, இப்பொழுது கூட நம்ம தொடர்ந்து நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாதங்களையும் நம்முடைய மிஷன்ஸ் காணிக்கைகளையும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கொடுப்போம். நீங்க வீட்டில இருந்து கொண்டு கூட ஆன்லைன் கிவிங் மூலியமாக இதுக்கு நீங்கள் செலுத்தலாம். நீங்க வருகிற நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட்ல கூட நீங்க அதோடைய காரியங்களை தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். வாருங்கள், நாம் ஜெபம் செய்வோம். இந்த காணிக்கைக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி, எங்களுக்காக ஆண்டவரே இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்க உங்களுடைய சமூகத்துல விதைப்பதற்காக ஆண்டவரே. இந்த காணிக்கைகளும் தஸ்ம பாதங்களையும் மிஷன்ஸ் ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதிங்க. கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் உள்ளங்களையும் கத்தர் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் கத்தர் சந்தித்து அவங்களை வழி நடத்துங்க அப்பா. நீங்க அவங்களோடு கூட வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், ஒரு சில அறிவிப்புகளை நாம் கேட்போம். நம்பர்களை தனி தமிழ் சபையில நடக்கிற காரியங்களை குறித்துதான அறிவிப்புகளை மத்தியிலே சொல்லவிருக்கிறேன். முதலாவதாக, ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுதின வேத தியானம் நம்மளுடைய ஃபேஸ்புக்ல ஒளியேற்றப்படும். தொடர்ந்து அந்த தியானத்தை கேட்டு தேவன் உங்களோட பேசுவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களோட ஃபேஸ்புக் மூலியமா இந்த தியானத்தை கேட்க இணைய மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது இன்று ஆராதனைக்கு பிறகு நம்மளுடைய சிறு பிள்ளைகளுடைய வகுப்புகள் நடைபெறும் வாட்ஸ்அப் மூலியமாக. இது குறித்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் பாஸ்டர் சாந்தி அவர்களை கலந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஆராதனைக்கு பிறகு 1 மணிக்கு நம்மளுடைய வாலிபர்கள் ஐக்கியம் நடைபெறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பதாக நம்ம இரவு 8 மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாலிபருடைய ஃபெலோஷிப் நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் ஒரு சிலர் அநேகர் இதன் மூலியமா நம்ம கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ஆகையினால நம்ம மதியம் 1 மணிக்கு நம்ம இந்த வாலிபர்களுடைய ஐக்கியத்தை வைக்கிறோம். வாலிபர்களே வாங்க, எங்களோட வந்து கலந்து கொள்ளுங்க. நிச்சயமா தேவ ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தொடர்ந்து இந்த வாலிபர்களுடைய ஐக்கியத்தை குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்க சிஸ்டர் கஸ்தூரி என்னை நீங்க தொடர்பு கொள்ளும்படியா உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சபை கூடுவதை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லியிருக்க பிரகாரம் நம்ம பிசிக்கலி நம்ம சபையில கூட முடியாட்டினாலும் நம்ம ஜூம் மூலியமா நம்மளுடைய ஜெப கூட்டங்கள் நம்முடைய சபையில ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு மணி 8:30 நடைபெறும். ஸோ ஆகவே சபையார்கள் நீங்க யாவரும் நம்மளுடைய சபையில நடக்கிற இந்த ஜெப கூட்டத்துல கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஒவ்வொரு வாரம் அநேகர் வந்து கலந்து கொள்றாங்க, தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஒரு மனமா இருந்து நம்ம அநேக ஜபங்களை நம்ம ஏறெடுக்கிறோம். ஸோ வாருங்கள், நம்ம இந்த வருகிற செவ்வாய்க்கிழமையும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் இந்த ஜப கூட்டத்தில். தொடர்ந்து வட்டாரங்களிலே நடைபெறும் வீட்டு கூட்டங்களிலே கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. ஸோ வட்டார தலைவர்களை நீங்க தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க இதற்குரிய மேல் விவரங்களை உங்களிடத்துல சொல்லுவாங்க. தொடர்ந்து இன்னைக்கு தந்தையர்கள் தினம் என்றதுனாலே ஆராதனைக்கு பிறகு நமக்கு சில விசேஷ படைப்புகள் இருக்கிறது. ஸோ மறந்துடாதீங்க, ஆராதனை முடிச்சுட்டு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன ஸ்பெஷல் ஆராதனைக்கு பிறகு எங்களோட சேர்ந்து பாருங்க. சபையார்களே, நம்ம இன்றைக்கு ஒரு ஆராதனைக்கு கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாக இன்னொரு வாரத்தை எங்களுக்கு கொடுத்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை புகழ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களை நினைவு கூறுகிற தெய்வம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய ஆராதனையில இணைந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட துதி ஆராதனை மூலமாகவும் ஆண்டவரே
தேவ வசனத்தின் மூலமா எங்களோட பேசுங்க ஆண்டவரே. நீர் எங்க மத்தியில பேசுகிற தேவன், உங்க வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே. உங்க வார்த்தையை நிமித்தம் ஆண்டவரே சுவாமி, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை கட்டுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையை கொண்டு எங்களை உருவாக்குகிற தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே சுவாமி, எங்களோட பேச விருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வாருங்கள், நம் பரலோக பிதாவே உற்சாகமா துதிப்போம், கம்பீரத்தோட அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், உற்சாகத்தோடு நாம் துதிப்போம், உயர்த்தி அவரை துதிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், உற்சாகத்தோடு நாம் துதிப்போம், உயர்த்தி அவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, கிருபை என்றென்றைக்கும் உள்ளதே. கர்த்தர் நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, கிருபை என்றென்றைக்கும் உள்ளதே. ஹோசன்னா பாடிடுவோம் நாம், ஹோசன்னா பாடிடுவோம், ஹோசன்னா பாடிடுவோம். மகிமை ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே, மகிமை ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே. சந்தோஷ நிறைவுடன் அவர் சந்நிதி முன் வருவோம். சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தர் என்று சொல்லுவோம். சந்தோஷ நிறைவுடன் அவர் சந்நிதி முன் வருவோம். சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தர் என்று சொல்லுவோம். ஹோசன்னா பாடிடுவோம் நாம், ஹோசன்னா பாடிடுவோம், ஹோசன்னா பாடிடுவோம். மகிமை ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே, மகிமை ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவரே, சிருஷ்டிப்பின் கர்த்தரே, சகலமும் படைத்தவரே. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவரே, சிருஷ்டிப்பின் கர்த்தரே, சகலமும் படைத்தவரே. ஹோசன்னா பாடிடுவோம் நாம், ஹோசன்னா பாடிடுவோம், ஹோசன்னா பாடிடுவோம். மகிமை ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே, மகிமை ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே, மகிமை ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே, மகிமை ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நன்றி கர்த்தாவே. Hallelujah. கர்த்தராவி என்னில் அசைவாடிங்க, தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிங்க, தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட,
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அக்கினி மதில் நீரே ஆறுதல் கொடை நீரே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டு துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டு துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் துதிக்கும் மருத்துவரே என் துதிக்க பாத்திரரே துதிக்கும் மருத்துவரே என் துதிக்க பாத்திரரே பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் நன்றி 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 ஹல்லேலூயா பரலோக தேவனே பரலோக தந்தையே அப்பா நீ பராக்கிரமுள்ளவர் ராஜா உம்மை அன்றி வேறு தேவன் இல்லை நீ சர்வ வல்ல கர்த்தர் அப்பா உம்மை உயர்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மையே ஆராதிக்கின்றோம் ராஜா பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை
பிரியமானவர்களே, மறுபடியும் கூட இந்த விசேஷ நாளிலே கர்த்தருடைய ஆராதனை நாளிலையும் நாம் தகப்பன்மார்களே கனம் பண்ணும்படியாக கூட நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனை விசேஷமானது. காரணம், நாம் தகப்பன்மார்களே கனம் பண்ணும்படியாய் தகப்பன்மார் தினத்தை கொண்டாட முடியாய் கூட நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கால வேளையிலே தேவ செய்தி மூலமாய் நம்முடைய தகப்பன்மார்களே தொடர்ந்து உற்சாகப்படுத்தி அவர் தொடர்ந்து தங்களுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கும் அவர்களுடைய கூட ஆசீர்வாதமாக இருக்க முடியாய் தேவ செய்தியை கொண்டு ஆண்டவர் அவரை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார்கள். கண்கள் மூடி தேவன் நோக்கி செபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, மறுபடியும் கூட கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்கள் தகப்பன்மார்களுக்காக உம்மிடத்தில் ஆண்டவரே நாம் நன்றி சொல்லி வருகிறோம். தேவரே, இந்த சபையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பல மாதிரியான ஆண்டவரே போராட்டங்களில் சவால்களில் ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே பராமரிக்கவும் தொடர்ந்து ஆண்டவரே தம்முடைய சொந்த வாழ்க்கையிலேயும் ஊழியத்திலேயும் ஆண்டவரே பிறருக்கு ஆண்டவரே சுவாமி ஆசீர்வாதமாக இருக்கவும் அவர்களை எடுத்து நீ நடத்தி வருவதற்காக நன்றி. நீர்தான் எங்களுக்கு தகப்பன்மார்களை தந்திருக்கிறேன். அவர்களை ஆண்டவரே சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அவர்களை உற்சாகப்படுத்த முடியாத வார்த்தை கொண்டு அவர்களோடு பேசும். தேவன் தாமே ஆண்டவரே சுவாமி அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே சுவாமி உற்சாகமான ஆவியை தந்து நல்ல ஆண்டவரே சுவாமி விசுவாசத்தையும் பலத்தையும் தந்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்த முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எடுத்துக்கொள்வோமாக. இன்றைக்கு நம்ம தகப்பன்மார்களே தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாய் பலப்படுத்த முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களில் முதல் வசனமாக மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க இருப்போமாக. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். இங்க நான் இந்த வசனத்திலிருந்து 2 வார்த்தைகளே நான் குறிப்பாய் கூட கவனிக்க முடியாத உங்களை நான் நடத்துகிறேன். அதாவது முதலாவது, அவர்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்பட வேண்டுமா? தகப்பன்மார்களே ஆண்டவர் நமக்கு தந்ததுக்கு காரணம், அவள் மூலமாய் குடும்பங்களுக்கும் சமுதாயத்திற்கும் தேவனுக்கும் நற்கிரியைகள் விளங்கப்பட முடியாத கூட கர்த்தர் அவர்களே நியமித்திருக்கிறார். அவருடைய நற்கிரியைகள் அப்படியே கூட மற்றவர்களுக்கு குடும்பத்திற்கு சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பது மட்டுமல்ல, அந்த நற்கிரியையின் மூலமாய் பிதாவானவர் மகிமைப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ என்னுடைய செய்தியின் தலைப்பு தேவனை மகிமைப்படுத்த முடியாத தகப்பன்மார்கள். தேவனை மகிமைப்படுத்த முடியாத தகப்பன்மார்கள். அவர்கள் முதலாவது நற்கிரியை நிறைந்தவர்களாக நற்கிரியை செய்கிறவர்களாக கர்த்தர் அப்படியாய் கூட விரும்புகிறார். தேவன் ஒரு ஆசாரியனை படைப்பதற்கு முன்னதாக, ஒரு தீர்க்கதரிசியை படைப்பதற்கு முன்னதாக, ஒரு ராஜாவை ஒரு ஆளுகை செய்கிற தலைவனை படைப்பதற்கு முன்னதாக தகப்பன்மார்களை தான் முதலாவது படைத்தார். தகப்பன்மார்கள் இல்லாவிட்டால் அங்கே ஆரம்பம் இல்லை. தகப்பன்மார் இல்லாவிட்டால் அடுத்த சந்ததி இல்லை. பிள்ளைகள் இல்லை என்றால் குடும்பங்கள் இல்லை. குடும்பங்கள் இல்லை என்றால் கூட ஒரு சமுதாயத்தையோ ஒரு தேசத்தையோ நாம் பார்க்க முடியாது. ஆகையால் கூட எல்லாவற்றையும் ஒரு தகப்பனை கொண்டு ஆண்டவர் ஆரம்பித்தார். ஆகையால் கூடவே தகப்பன்மார்கள் குறிப்பாய் சொல்ல போனால் தேவனுடைய திட்டத்துல முக்கிய பங்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்றால் the father is the design of God. A father is the design of God. தேவனுடைய திட்டத்துல தகப்பன்மார்கள் முக்கிய பங்குடைய இருக்கிறார். வாசி கேட்போம். ரோமர் 4:17.
அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு ஆபிரகாமை ஆண்டவர் தகப்பனாக நியமித்தாராம். ஆகையால் தகப்பன்மார்கள் தேவனுக்கும் குடும்பங்களுக்கும் தேசத்திற்கும் முக்கியமான. அவர் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு சொந்த ஜனத்திற்கு மட்டும் அல்ல, அவர் தேசத்திற்கே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். இதே வசனம் நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் எடுத்திருக்கிறோம். பழைய ஏற்பாடு 17:5 ஆதியாகமம் 17:5 வாசிப்போம். ஆதியாகமம் 17:5. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். திரளான ஜாதிகளுக்கு ஆபிரகாமே ஆண்டவர் தகப்பனாக நியமித்திருக்கிறார். ஆண்டவர் தகப்பன்மாருக்கு கொடுத்த பொறுப்பு மிக பெரிதான ஒரு பொறுப்பு. அவள் அப்படியே கூட திரளான ஜாதிகளுக்கு முன்மாறியாக தலைமை தாங்கி அப்படியே கூட அவளை ஆண்டவர் நடத்துகிறார், அவளை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். ஆகையால கூட இந்த காலவேளையில தகப்பன்மார்கள் நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள். உடைய சொந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உடைய சொந்த சபையில மட்டுமல்ல, சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் நீங்கள் தேவன் நியமித்த ஒரு ஆசீர்வாதமான முன்மாதிரி. கர்த்தர் அப்படியே கூட உங்களை தேசங்களுக்கு தகப்பனாக அவர் நியமித்திருக்கிறார். தகப்பன்மார்களுக்கு 5 விதமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதை ஒன்றாக நாம் பார்ப்போம். முதலாவது, ஒரு தகப்பன்மார் அவர் தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தாரை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எந்த ஒரு பொல்லாப்போ, எந்த ஒரு ஆபத்தோ, எந்த ஒரு எதிரியோ அந்த குடும்பத்தை தாக்கணும்னா அந்த தகப்பன்மார்கள் தான் முதலாவது தாக்குவார்கள். ஸோ அவங்க கூட தகப்பன்மார்கள் ஒரு பாதுகாப்பு சின்னம். அவர்கள் அப்படியே கூட தங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அரவணைத்து அவளுக்கு காவலாளர்களாக, அவளை பராமரிக்கிறவர்களாக அவர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸோ தகப்பன்மார்கள் பாதுகாப்பின் அடையாளம். வாசி கேட்போம். லூக்கா புஸ்தகம் 15வது அதிகாரம் 11-32 எல்லா வசனத்தையும் நான் வாசிக்க போறதில்ல. அதுல இருந்து நான் சில முக்கியமான காரியங்கள் மட்டும் பார்ப்போம். அதாவது இது லூக்கா 11:15-11-32 கெட்ட குமாரனோட கதையை குறித்து பேசுகிறது. அங்கே அப்படியே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த குமாரர்கள், அந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான், அந்த ஆஸ்தி அப்படியே கூட தகப்பனார்கிட்ட இருந்து அவன் அப்படியே கூட வாங்கி பெற்றுக்கொண்டு அதை எடுத்து அவன் தன்னோட வாழ்க்கையை அதன் மூலமாய் கூட வீணாக்குறதை பார்ப்போம். ஆனால் அந்த உண்மையான தகப்பன்மார் என்ன செய்கிறார்டா, அவன் தன்னுடைய ஆஸ்தியை அவன் கேட்கும் போது, பாகத்தை பிரித்து எனக்கு தாங்க என்று கூட கேட்கும் போது தகப்பன்மார் அதுக்கு தடை சொல்லல, அவனுக்கு சேர வேண்டியதை அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் அதை அவன் வீணாக்கி எல்லாவற்றையும் இழந்து அவன் ஒன்றில்லாதவனாக வரும்போது அதே தகப்பனார் திரும்பவும் அந்த மகனை அவன் ஏற்றுக்கொண்டு அவனை மறுபடியும் அவனுக்கு அப்படியே கூட அவனுடைய சந்தோஷத்தை மீட்டு தர முடியாது, அவனை பாதுகாத்து அவனை அவர் சேர்த்துக் கொள்கிறார். அதுல ஒரு பகுதி தான் நாம் பார்க்க போகிறோம். வாசி கேட்போமாக. லூக்கா 15:11-14 வசனங்களை வாசி கேட்போமாக. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு
தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. இங்க பார்க்கிறோம், மகன்மார்கள் அப்படியே கூட உலக ஆசையினால, துன்மார்க்க ஜீவியத்தினால அப்பா தங்களுக்கு கொடுத்த ஆஸ்தியை வீணாக்குறதை பார்க்கிறோம். அவள் அப்படியே கூட தன்னோட வாழ்க்கையை இப்படி கெட்டு போக முடியாது கூட அவள் தீர்மானித்து அதை அப்படியே கூட நஷ்டமாய் அவள் அப்படியே கூட கழித்து வந்தாலும், உண்மையான தகப்பன்மார்கள் அப்படியா போன்ற துன்மார்க்கமாக ஜீவிக்கிற மகன்மார்களே வெறுக்கவில்லை. அவளை எப்படியாவது அவள் திரும்பவும் மனம் திரும்பி வருவார்கள் என்று கூட அவளுக்காக பொறுமையாய் காத்திருந்து அவளை திரும்பவும் அப்படியே கூட மனம் திரும்பி வரும்போது அவளை மீட்டு அவளை அப்படியே கூட திரும்பவும் கட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஸோ அதுதான் நீங்க வசனம் சொல்கிறது. 15-16 வாசிப்போம். லூக்கா 15-16 வாசிப்போம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இங்க பார்க்கலாம், அந்த மகன் எப்படி கெட்டு போய் சமுதாயத்துல ஒரு மோசமான ஒரு நிலையில அவன் அப்படியே கூட அவனோட வாழ்க்கை வீணாகி போகிறதை பார்க்கணும். இறந்த போதும் வசனம் சொல்லுகிறது, அவன் மனம் திரும்பி அப்படியே கூட திரும்ப தகப்பனாரத்துல அவன் சேரும்பொழுது அந்த மனம் திரும்பின மகனை மீட்க ஒரு தகப்பன் இருக்கிறார். அவன் கெட்டு போனாலும் ஆஸ்தி எல்லாவற்றையும் வீணாக்கினாலும் அவன் திரும்பவும் மனம் திரும்பி சேரும் பொழுது அவனை அவர் சேர்த்துக் கொள்கிறார். இதான் தகப்பன்மார். இதற்காக நமக்கு தகப்பன்மார்கள் தேவை. குடும்பத்தை கட்டி காக்கிறவர்களாக, கெட்டு போற பிள்ளைகளுக்கு அப்படியே கூட அவள் பொறுமையாய் கூட இருந்து அவள் மனம் திரும்ப மட்டும் அவளுக்காக காத்திருந்து அவள் திரும்பி வரும்பொழுது அவர்களை திரும்பியும் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வாசி கேட்போம். 17 21 வரைக்கும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, மரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இன்றைக்கு எத்தனை அப்படியே கூட கெட்ட குமார்கள் தன்னோட வாழ்க்கையை வீணாக்குகிறார். ஆனால் அந்த கெட்ட குமாரனுக்கு நல்ல தகப்பன்மார்கள் இருக்கிறதுனால கர்த்தர் மறுபடியும் அவளை மீட்டு அவளை கட்ட முடிகிறது. ஆகிய கூட நம்முடைய தகப்பன்மார்களுடைய முதல் பொறுப்பு என்னவென்ற அந்த காலவேல அவர்கள் அப்படியே கூட குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவள் கட்டி காக்கிறவளா இருக்கிறார்கள். அவள் அப்படியே கூட தங்களுடைய பிள்ளைகளை அப்படியே கூட பாதுகாக்கிறவர்களாக, குடும்பத்தை பாதுகாக்கிறவர்களாக. இரண்டாவதாக அவர்கள் அப்படியே கூட குடும்பத்திற்கு போஷிக்கிறவர்களா இருக்கிறார். குடும்ப தேவைகளை சந்திக்கிறவர்களா இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டமான பொறுப்புகள், எவ்வளோ சவால்கள், போராட்டங்கள் இருந்தாலும் அங்கே குடும்பம் என்று வரும்பொழுது தகப்பனாரோட உள்ளம், தகப்பனாரோடைய அன்பு அந்த குடும்பத்தின் மேல்தான் இருக்கும். அவரோட நோக்கம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி, அவருடைய குடும்பம் எல்லாரையும் அவர் காத்து அவளை கட்ட முடியாது, போஷிக்க முடியாத ஒரு குறிக்கோள் தான் தன் தகப்பனாருக்கு இருக்கிறது. அதே லூக்கா புஸ்தகம் 15 அதிகாரம் 22-24 இதை யாரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள்.
கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அல்லேலூயா. தகப்பன்மாரோட உள்ளம் இருந்தான். அவன் கட்டு போனாலும், அவன் அப்படியே கூட ஆஸ்தி எல்லாத்தையும் வீணாக்கினாலும், அவன் அப்படியே கூட ஒன்று இல்லாம நஷ்டப்பட்டு வந்தாலும், அவனை திரும்பவும் அவன் வந்து அப்பாவிடத்துல சேரும் போது அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறார்கள். நம்முடைய தகப்பன்மார் தான் இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும், இன்றைக்கு நம்முடைய எதிர்காலத்துக்கும், நம்முடைய முன்னேற்றத்துக்கும் காரணராக இருக்கிறார், அடிக்கலாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பு தான், அவர்களுடைய பராமரிப்பு தான், அவர்கள் நமக்கு அப்படியே கொடுத்த பாராட்டின அன்புதான் நம்மளை இன்றைக்கு அப்படியே சமுதாயத்துல ஒரு சிறந்த மனுஷர்களாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து எடுத்து நிறுத்துகிறார். பிரியமான நம்முடைய தகப்பன்மார்களுடைய முக்கிய பொறுப்புல ஒரு பொறுப்பு, அவர்கள் நம்முடைய தேவைகளே அவள் சந்திக்கிற, நம்மளை போஷித்து நம்மளை அப்படியே நம்ம வாழ்க்கையை அவர்கள் அப்படியே கூட கட்டுக்கிறவர்களா இருக்கிற. யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் அது பிதாவை குறித்து, பிதாவாகிய தகப்பனை குறித்து சொல்லுது. எப்படி இஸ்ரவேல் அப்படியே கூட தேவனுக்கு கீழ்ப்படியாம பல மாதிரியான பாவங்களை விழுந்து அடிமைகளாக விழுந்த போதும் அவர்களே ஆண்டவர் கண்டு அவருடைய கூக்குரல்களே ஆண்டவரோட அழுகை சத்தத்தை கேட்டு அவர் மறுபடியும் அவருடைய எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். வாசி கேட்போம். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 8, 9 வசனம் வரைக்கும். 6, 8, 9 வாசி கேட்போம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, எகிப்தில் இருந்த என் ஜனங்கள் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆலோசனைகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவளை போய் கொண்டு சேர்க்க முடிய கூட தேவன் கடந்து வந்திருக்கிறார். பல வருடங்களாக வேத சரித்திரம் சொல்லுகிறது, 400 வருஷங்களுக்கு மேல அவள் அடிமைப்பட்டு அவர் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாம அடிமைகளாக வாழ்ந்தார்களாம். இந்த பொழுதும் ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து மோசேயை ஆண்டவர் எழுப்பி அவளை அப்படியே கூட விடுவிக்க முடியாது. அவளை பாலும் தேனும் உள்ள தேசத்திற்கு அவளுடைய தேவையெல்லாம் சந்தித்து வனாந்தர வழிகளில் அப்பமும் அல்லேலூயா இறைச்சியும் தந்து தண்ணீரை தந்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து கர்த்தர் அவளை அப்படியே கூட அவருடைய சொந்த தேசத்திற்கு அவரு கொண்டு வருகிறதை நாம் பார்ப்போமா. ஒரு தகப்பனார் பிள்ளைகளோட போராட்டங்கள் என்னவா இருந்தாலும், தேவைகள் என்ன இருந்தாலும் கூக்குரலை கேட்கிறார். அவளை கேட்டு அவளை போஷித்து அவளை நடத்தி வருகிறவராக இருக்கிறார். 3ஆவதாக ஒரு தகப்பனாருடைய பொறுப்பு பிரியமாக தன்னுடைய பிள்ளைகளே அப்படியே கூட ஒழுங்கிலே அவள் கட்டி அவளை வளர்ந்து வருகிற பொறுப்புள்ளவர்களாக கூட இருக்கிறார். பிள்ளைகளுக்கு அப்படியே கூட ஒழுங்கு சொல்லி கொடுத்து, அம்மா வந்து அன்பின் சின்னம், அம்மா வந்து பாசத்தின் ஊற்று, ஆனால் அப்பா வந்து கண்டிப்புலையும் ஒழுங்குலையும் அப்படியே கூட பிள்ளைகளை நடத்தி வருகிறவராக இருக்கிற. வாசி கேட்போம். நீதிமொழிகள் 22:6 வாசிப்போம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழிகளிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான், அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளை அப்படியே கூட ஒழுங்குல நடத்த வேண்டிய வழிகள்ல நடத்துவது ஒரு தகப்பனாருடைய பொறுப்பு. இன்றைக்கு அப்படியாய் கூட இந்த மாதிரியான நல்ல தகப்பன்மார் இல்லாதனால அநேக பிள்ளைகள் அப்படியே கூட வழி விலகி போகிறது பார்க்கும். தகப்பமார் கண்டிப்பிலையும் ஒழுங்கை அப்படியே கூட பிள்ளைகளை அப்படியே கூட ஒழுங்குல நடத்தி வருவதிலையும் அவர்களை
ஆண்டவர் அவர்களை நியமித்திருக்கிறார் கூட வாசி கேட்போம். எபிரேயர் 12:9. எபிரேயர் 12:9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆமென். எப்படி பூமியில உள்ள நம்முடைய தகப்பன்மார்களுக்கு நாம் அப்படியே கூட கட்டுப்பட்டு நாம் ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்து நாம் வளர்க்கப்பட வேண்டுமோ, அதே மாதிரி ஆவிகளின் தகப்பன் நம்முடைய பரமதேவன் அவரும் நமக்கு தகப்பனாக தான் இருக்கிறார். அவருக்கும் நாம் அப்படியே கூட ஒழுங்குக்கும் அப்படியே கூட செம்மையான நீதியின் காரியத்துக்கும் நாம் கட்டுப்பட்டு நாம் வளர்க்கப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்வதை பார்ப்போம். நீதிமொழிகள் 10:1 வாசிப்போம். சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். தகப்பன்மார்களோட முக்கிய பொறுப்பு ஞானமுள்ள மகன்மார்களே எழுப்ப வேண்டும். அவளுக்கு அறிவு போதித்து அவளை ஒழுங்கிலே அப்படியே கூட கட்டி அவளை ஞானமுள்ள மகன்மார்களாய் கூட எழுப்ப வேண்டும். அதுதான் தகப்பன்மார்களோட முக்கியமான பொறுப்பு. முன்னுதாரணமாக இருந்து தியாகமாய் கூட அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பது மட்டுமல்ல, அவளை ஞானமுள்ள மகன்மார்களாய் கூட எழுப்புவது தகப்பன்மார்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. நீதிமொழிகள் 17:21 வாசிப்புமாக. நீதிமொழிகள் 17:21. மூடபுத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். போதும். மூட புத்திரர்களாக அவளை நடத்தக்கூடாது. அவளை அப்படியே கூட ஞானமுள்ளவர்களாக நடத்தி அவள் அப்படியே கூட மூடர்களாய் கூட அவள் வழி தவறி போவாள் என்றால் அவள் தங்களுடைய தகப்பன்மார்களுக்கும் தங்களுடைய சமுதாயத்திற்கும் சஞ்சலத்தை தான் அவர்கள் உண்டுபடுத்துவதாக கூட தகப்பன்மார்களோட 3வது பொறுப்பு அவர்களே நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளை உருவாக்க முடியாது, ஒழுங்குள்ள பிள்ளைகளை உருவாக்க முடியாது. கர்த்தர் அவர்களே வைத்திருக்கிறார். 4வதாக நாம் நம்முடைய குடும்பத்திற்கு, நாம் நம்முடைய சபையாருக்கு, நாம் அப்படியாய் கூட உறவினர்களுக்கு மட்டும் தலைவர்களாக இல்லை, தகப்பன்மார்களாக இல்லை, நாம் சமுதாயத்திற்கும் சமுதாயத்தில் உள்ள தகப்பனற்ற பிள்ளைகளுக்கும் நாம் ஒரு தகப்பனாக இருக்கிறோம். வேதம் அதிகமாய் கூட விதவைகளை குறித்து பேசுகிறது, விதவைகளோட பிள்ளைகளை வளர்க்கறது குறித்து பேசுகிறது. ஆண்டவரே அப்படியே கூட எலியா போன்ற தீர்க்கு தரிசிகள், எலிஷா போன்ற தீர்க்கு தரிசிகள் அவர்கள் எல்லாத்தையும் உதாரணப்படுத்தி வேதத்திலே அந்த விதவைகளோட பிள்ளைகளுக்கு இவர்கள் இந்த ஊழியக்காரர் இந்த தீர்க்கு தரிசித்தான் தகப்பன்மார்களாகவே இருந்து அவரை நடத்தி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட அவருடைய ஊழியத்துல விதவைகளுடைய ஊழியத்தை குறித்து அவர் மிகவும் முக்கியப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆகையால் கூட ஒரு தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக ஃபாதர் டு த ஃபாதர்ஸ். இயேசுவானவர் அப்படியே கூட அவருக்கு பல மாதிரியான நாமங்கள் சூழப்படும் போது நித்திய பிதா அப்படி என்றுதான் ஏசாயா புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். ஆகையால் கூட தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருப்பது தேவன் நம்முடைய தகப்பன்மாருக்கு கொடுத்த நமக்கு ஒரு பொறுப்பு. ரோமாஜோர ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளெல்லாம் அவரோட பல மாதிரியான பாதிக்கப்பட்ட பின்னணியின் கதைகளை கேட்கும் போது மனசு ரொம்ப உடைஞ்சு ரொம்ப வேதனையா இருக்கு. சமுதாயம் எவ்வளோ அன்பிலையும் பிள்ளைகளை கவனிக்கிற காரியத்திலும் பொறுப்பற்றவர்களாக அங்க இருக்கிற அநேக தகப்பன்மார்களுடைய பலவீனம் தான், அவருடைய பாவ வாழ்க்கை தான் இந்த பிள்ளைகள் இன்றைக்கு திக்கற்றவர்களாக இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது என்று கூட பார்ப்போம். அந்த கதைகளை ஒவ்வொன்றையாக கூட பார்க்கும்போது, வேதத்தையும் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு அப்படியே கூட சபையில இருக்கிற ஆண்களா இருக்கிற மூப்பர்களா இருக்கிற தகப்பன்மார்களா இருக்கிற நமக்கு அந்த பிள்ளைகளையும் அரவணைக்கிறது நம்முடைய பொறுப்பு என்றுதான் கர்த்தர் நமக்கு வேண்டும். வாசி கேட்போம். யாத்திராகமம் 22:22 வாசிப்போம்.
விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. ஆமென். விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பொறுப்பு. இஸ்ரவேலில் இருக்கிற தகப்பன்மார்களுக்கு ஆண்களுக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பை சொல்லுகிறதை பார்க்கிறோம். விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளையும் நாம் அப்படியே கூட அவளை ஓரம் கட்டக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. சங்கீதம் 10:14 வாசிப்புமாக. சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. தகப்பன்மார்கள் தான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயனா இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்த இதுல பொறுப்புல இது ஒன்று பிரியமானே, அநேக திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் அப்படியே கூட சகாயராக இருந்து அவர்களை நேசித்து அவர்களை கவனிப்பது. சங்கீதம் 82:3. சங்கீதம் 82:3. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கு நியாயம் செய்து, சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். ஆமென். ஏழைக்கும் சிறுமைப்பட்டவருக்கும் நியாயம் செய்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி செய்ய முடியாது கர்த்தர். அப்படியே கூட இன்னும் அநேக தகப்பன்மார்களை ஆண்டவர் நம்முடைய சபையிலே, நம்முடைய சமுதாயத்தில் ஊழியத்தில் ஆண்டவர் எழுப்புவாராக. அநேக திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் அப்படியே கூட உதவி செய்ய முடியாது, அவர்கள் அப்படியே கூட நீதியிலே நடத்த முடியாது. கர்த்தர் நம்மளை நடத்துவார். யாக்கோபு போன்ற அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தார் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான பக்தி எது? நாம் அப்படியே கூட திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்கிறது தான். ஸோ ஆகையால் கூட ஒரு தகப்பன்மாருக்கு ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்புல ஏதோ ஒரு பொறுப்பு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு நாம் தகப்பனாக இருந்து கர்த்தர் நம்மளை நடக்க முடியாது கூட. நான் என்னோட சொந்த சாட்சியை நான் கொஞ்சம் சொல்லிட்டு கடைசி பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். பிரியமானே, நான் 13 வயதாக இருக்கும்போது என் தகப்பனாரை நான் இழந்தேன். ஒரு விதவையோட பிள்ளையாகத்தான் நான் என்னோட சேர்த்து 6 சகோதரிகள் நாங்கள் 6 பேராக தகப்பில்லாத ஒரு பாதிப்புல ஏழ்மையில பல மாதிரியான போராட்டங்கள்ல நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் எல்லாரும் படித்து வேலைக்கு போகும் மட்டும், நாங்கள் சம்பாதிக்கும் மட்டும் எங்களுடைய ஏழ்மையை எங்களை விடலை. அதாவது ஒரு 13 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் இந்த பாடான வாழ்க்கை நாங்கள் கடந்து போனோம். அப்பொழுது நான் என்னோட உறவினரிடத்திலிருந்து நான் உதவி பெற்றேன் என்று சொல்வதை காட்டிலும் தேவ ஆலயம், தேவ சபை, தேவ பிள்ளைகள் தான் வந்து சபையில் இருக்கிற அநேக மூத்த சகோதரர்கள், அநேக நல்ல எண்ணம் படைத்த இந்த வேதம் சொல்லுகிற மாதிரியான உதாரணத்துவமான ஜீவியம் அன்பை பாராட்டின அநேக அண்ணமார்கள் தான் என்னை போஷித்து எனக்கு அப்படியே கூட இலவசம் கல்வி, எனக்கு அப்படியே கூட என்னோட வாழ்க்கையில் அப்படியே கூட படிப்புல நான் உதவி பெற முடியாது. இந்த காலங்களில் ஒவ்வொரு மாதமும் ஃபீஸ் கட்டணும், கல்வி வந்து ரொம்ப அதுக்கு ரொம்ப செலவு பண்ணணும். ஆனாலும் கூட எல்லாவற்றையும் சபையில் இருக்கிற மூப்பர்கள், சபையில் இருக்கிற அண்ணமார்கள் என்னை நடத்தினால தான் நான் அப்படியே கூட வளர்ந்து வந்தேன். ஆகையாகவே நான் வளர்ந்த பிறகு ஊழியர்கள் ஆன பிறகு அப்படியே கூட கஷ்டப்படுகிற அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இறங்க ஆண்டவர் எனக்கு என்னை உதவி நடத்தினார். சுவாமியாக கூட ஏழைகளையும் விதவைகளையும் அவரோட பிள்ளைகளையும் விசாரிக்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கடைசி 5வதாக நாம் நம்முடைய பிதா பரலோகத்தில் இருக்கிற பிதா பரிபூர்ணராக இருக்கிறது போல நாமும் பரிபூர்ணராக இருக்க முடியாது கூட ஆண்டவர் நம்மளை எடுத்து நடத்துகிறார். வாசி கேட்போம். மத்தேயு 5:8வது வசனத்தை வாசி கேட்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென்.
இதயத்தில் சுத்தம் உள்ளவர்களே ஆண்டவர் வைத்து வண்ணமாய் கூட கர்த்தர் நம்மளே நடத்த விரும்புகிறார். 5:48 வாசிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா பரிபூர்ணராய் இருக்கிறதாலே நம்மையும் அப்படியே கூட பரிபூர்ணராக பூரண சற்குணராக இருக்க அவர்தான் நமக்கு முன்னுதாரணம். அவர்தான் அப்படிக்காரி நமக்கு மோடலான தகப்பன்மார்களே. அவரை பின்பற்றி அவர் அப்படியே கூட பரிபூர்ணமாக இருந்து நடத்த முடியாய் கூட ஆண்டவர் கேட்கிறார். கடைசியாய் கூட யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாசித்து நாம் கேட்போமா? யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கடைசியாக கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு உதாரணத்துவமான தகப்பன் எப்படி அவருக்கு வேண்டுமென்றால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிற ஒரு தகப்பன்மார்களாக இருக்கணுமா. எல்லாவற்றிலும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரியமானது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிற தகப்பன்மார்கள் தான் அவரை நேசிக்கிற பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய கற்பனைகளை கை கொள்கிற பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள் தான் ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார் என்று கூட சொல்லுவோம். நாம் ஆரம்பித்த அதே வசனத்திலே நாம் முடிப்போம். 15:16 நாம் கடைசியாக ஒரு முறை வாசித்து கேட்போம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்துகிற நற்கிரிய உடையவர்களான தகப்பன்மார்களாக கர்த்தர் நம்மளை நியமித்திருக்கிறார். நாம் அப்படியே கூட நாம் கேட்ட இந்த 5 முக்கியமான பொறுப்புகளுடையவர்களாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற. முதலாவது நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தவர்களாக, இரண்டாவது அவர்களை நாம் போஷித்து பராமரித்து நடத்துகிறவர்களாக, மூன்றாவது பொறுப்புள்ள தகப்பன்மார் தன் பிள்ளைகளை நன்றாக நல்ல வழியிலே ஒழுக்கத்திலே நடத்தி வருகிறவர்களாக இருப்பார்கள். நான்காவது தகப்பன்மார்கள் அப்படியே கூட திக்கற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவுகிற தகப்பன்மார்களாக இருப்பார்கள். ஐந்தாவது அவர் பரிபூர்ணராக இருக்கிறது போல நம்மையும் அவரை போல பரிபூர்ணராக ஆண்டவரை எதிர்பார்த்து நடத்துகிறார். தொடர்ந்து தினத்திலே உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி உங்களை அப்படியே கூட நல்ல தகப்பன்மார்கள பரிபூர்ணராக ஆண்டவர் நடத்துவார் என்று கூட நாம் ஒப்புக்கொள்வோமா? நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இதோ நாளிலோ எங்க தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஆண்டவருடைய உலகத்தில் ஒப்பு கொடுத்து வருகிறோம். இந்த தகப்பன்மார்களையும் சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கங்கே வீடுகளில் இருக்கிற ஆண்டவருடைய தகப்பன்மார்களை ஆசீர்வதியோம். அவள் ஆண்டவரை எடுத்திருக்கிற ஆண்டவரை இந்த பொறுப்பான ஆண்டவருடைய வாழ்க்கையில அவளை தொடர்ந்து ஆண்டவரை சுவாமி பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆண்டவரை கனித்தர ஆண்டவரே ஒரு குடும்பத்தை கட்ட முடியாது, பிள்ளைகளை கட்ட முடியாது. அவளை ஆண்டவரே தொடர்ந்து அவளுடைய எல்லா மாதிரியான பிரயாசங்களையும் ஆண்டவரை ராஜா வாழ்க்கை காரியத்திலேயும் ஆண்டவரே சுவாமி நல்ல பலனுள்ள ஆண்டவரை தகப்பன்மார்களாக நல்ல ஆண்டவரே சுவாமி பிறருக்கும் ஆண்டவரே சபைக்கும் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமான தகப்பன்மார்களாக அவளை ஆண்டவரை ஆசீர்வாதத்தை நடத்த முடியாது கொடுக்கிறோம். தேவரே இன்னும் கூட அவர்களுடைய எல்லா பாரங்களையும் எல்லா மாதிரியான போராட்டமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவருடைய தேவைகளை சந்தித்து அவளை ஆண்டவரை தொடர்ந்து போதித்து அவள் உண்மையாக உமக்காக தொடர்ந்து ஓட முடியாது. தன்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் ஆண்டவரே சுவாமி நேசித்து போஷித்து அவளை நடத்தி வர ஆசீர்வதிக்க முடியாது கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம் பிதாவுடைய அன்பும் கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் என்றும் என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். உண்மையாக ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் தகப்பன் தினத்திலே அவரை வாழ்த்தும்படியாய் அவரை தொடர்ந்து கனப்பண்ண முடிய கூட ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பன்மார்களே, தொடர்ந்து இந்த நாளிலே நீங்கள் விசேஷப்படுத்தி அவளை தொடர்ந்து அவளுக்கு அன்பு பாராட்டி அவளை நேசித்து அவளுக்காக ஜெபம் பண்ணி அவளை தொடர்ந்து அவளைய கூட ஆசீர்வதிக்க முடியாது கூட கேட்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஆமென். Happy Father's Day to my Evan Daddy. I love you so much, Daddy. I love my daddy because he take care of me, he protect me, he buy everything for me. I love you so much, Daddy. You Jesus to my daddy. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் பவிஷா. எனக்கு 8 வயசு. நான் அப்பா பத்தி பேச போறேன். எங்க அப்பா எனக்கு பிடிச்ச விளையாடி ஜாமா வாங்கி தருவாரு. எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் தெரியாத எனக்கு பாடம் எங்க அப்பா சொல்லி கொடுப்பாரு. இப்படி ஒரு அப்பா கிடைச்சிருக்கு. நான் ஏசப்பாக்கு நன்றி சொல்றேன். இந்த குரூப் இருக்குங்க எல்லா அப்பாக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு எனக்கு ஒரு பைக் கிடைச்சிருக்கு எங்க அப்பா பத்தி பேச. அப்பா உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைச்சிருக்காங்க. அப்பா உண்மையாலேப்பா நான் சொல்றேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் எங்க நண்பர்களை சில நேரத்தில் மறந்துருப்பேன். நான் உங்களை மறக்கவே மாட்டேன்ப்பா. Happy Father's Day, அப்பா. I love you. Be happy in your special day. I love you. May God bless you. நான் உங்களை நிறைய கோவப்படுத்தி பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு நாளும் என் மேலே கோவப்பட்டதே இல்லை. நீங்கள் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனால் உங்கள் பாசம் எங்கள் மேலே குறைஞ்சதே இல்லை. நான் உங்களை யாருக்காகவும் என்னைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன்ப்பா. நான் உங்களை என்னைக்கும் என் கூட சந்தோஷமா உங்களை வச்சு பார்த்துக்குவேன்ப்பா. ஐ லவ் யூப்பா. ஹாய்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீங்க நிறைய தியாகம் பண்ணிருக்கீங்க. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குப்பா, என்னை என்கரேஜ் பண்றதுக்காக நீங்க ஷோல்டர் தட்டி கொடுத்துருக்கீங்களே தவிர என்னை நீங்க இன்னும் இது வரைக்கும் என்னை அடிச்சது இல்லை, என் மேல கோவப்பட்டது இல்லை, என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லை. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதை உங்களோட இருந்து உங்களோட எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன்ப்பா. I promise this to you, pa. I love you. Hi, pa. அப்பானா அன்பு, அன்புனா அப்பா. அது நீங்க தான்ப்பா. நீங்க தான்ப்பா என்னோட ஆண் தேவதை. அப்பா, சின்னத்துல நான் உங்க மனசை கஷ்டப்படுத்திருக்கேன்ப்பா. ஐ எம் சாரிப்பா. ஐ லவ் யூ so much, பா. அப்பா, இந்த தந்தையர் தின நாளில உங்களுக்கு தந்தையர் தின See
bro. We are heading to Father's Day, bro. Hey, hello, Connector. Wait. Stop. Father's Day is not for those who have a father only, but let me explain to you guys. Before I would like to explain further, we want to wish happy, incredible Father's Day to all of you. How about the children fatherless, who betrayed the mother, who killed in accidents, who passed away in illness? This is not the end of the story, guys. You know a good father? Now we are going to celebrate a good father. The father was waiting for you and me, where we have lost the ways, guys. So let's concentrate the father who is real in our life, and to the father who is extravagant and unconditional in love. You're a good father. It's who you are. It's who you are. It's who you are. And I'm loved by Daddies isn't what they say. We love our daddies. Happy Father's Day. Lord, it gives me great joy and honor to wish my daddy, David Chandramohan, a blessed Father's Day. Daddy has been truly a pillar of strength for me and for the family, and he's a true spiritual guide. He wakes up in the wee hours of the morning, like 3-4 a.m. daily, and prays for the family, for the church, and for the nation. So he has truly displayed the priesthood in him. So may God bless him. Daddy, I want to tell you that I love you, and I'll cherish every single moment I spent with you. May the Lord bless you abundantly and with good long life. To all the other fathers in the church and Pastor Billy, churchல இருக்க எல்லா தகப்பன்மார்களுக்கும் என்னுடைய இனிய தகப்பன் தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். வணக்கம், என் பேர் தனுஷ். எனக்கு 11 வயசு. நான் இப்போ என் அப்பா பத்தி பேச போறேன். என் அப்பா எனக்கு பிடிச்ச சாப்பாடு கடைக்கடையா ருசியா தேடி வாங்கி தருவாரு. எனக்கு ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா என் அப்பா அந்த ப்ராஜெக்ட் ஜாமான் வாங்கி தந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இப்படி கிடைச்ச நல்ல அப்பாவுக்கு நான் ஆண்டவருக்கு மிக்க நன்றி சொல்றேன். என் அப்பா தான் சூப்பர் ஹீரோ. எனக்கு என் அப்பாவுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே மை டாட். இந்த குரூப்ல இருக்க எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. பாய். Watch me crawl before I walked. People say I have your eyes, but I've always wanted to have your heart. Ooh, one in a million, and I got to be. அதிகம் எழுதப்படாத கவிதை அப்பா, அதிகம் வாசிக்கும் கவிதை அப்பா. தன்னலம் கருதாத தாய்மையும் தலைவணங்கும் உன்னதம் அப்பா. சுயநலம் தவிர்த்து சுமை சுகமென சுமக்கும் சுகம்தான் அப்பா. அன்னை கருவில் 10 மாதம் அன்பால் அவரில் அனுதினமும். மண் சேரும் மலையின் வாசம் சிறிது, நேசம் சொல்லும் பாசம் பெரிது. தோற்று மகிழ்வாள் குழந்தையாய் இருக்கையில், தோள் கொடுப்பாள் தோழனாய் இளமையில். உலகையே கண் முன்னே நிறுத்துவார், உலகமே அவர் ஒருவராய் தெரிவார். கலைகள் எல்லாம் வியக்கும் வண்ணம், கருத்தில் மிளிரும் உயிர் ஓவியம் அப்பா. உலக வரலாற்றில் பதியப்படாத உன்னத காவியம் அப்பா. கதையின் நாயகன் மட்டுமல்ல, கதைகளுக்கே நாயகன் அப்பா. ஒரு தினம் போதுமா அப்பாவுக்கு? ஒவ்வொரு தினமும் அவர் தினமே. வாழ்க என் தந்தை, என் நினைவெல்லாம் உன் சிந்தனை. என் இனிய தந்தையார் தின வாழ்த்துக்கள். இன்றைய துதி ஆராதனையும் தேவ செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆன்லைன் மூலம் செலுத்தலாம். கோவிட்-19 நடமாட்ட தடையீடு காலங்களில்
கிளாட் டைடிங் தமிழ் சபையானது ஆன்லைன் சர்வீஸ் மூலம் தொடர்ந்து செயல்படும். கிளாட் டைடிங்ஸ் தமிழ் சர்ச்சின் அறிவிப்புகளையும் நிகழ்வுகளையும் அறிய எங்களது Facebook பேஜை ஃபாலோ செய்யவும். அதோடு வாராந்திர ஆராதனைகளுக்கு கிளாட் டைடிங்ஸ் PJ தமிழ் சர்ச் யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக இந்த வீடியோவை உங்களின் தனித்துவ Facebookலும் Instagramமிலும் ஷேர் செய்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை உலகத்திற்கு பகிருங்கள். நன்றி.